புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ வணக்கம். எவ்வளோ அழகாக பண்ணாங்க. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம பையன் கிரி வந்திருக்கான், புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கான். நாளையிலேருந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறான். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றிகள் பல. இதில் என்ன ஹைலைட்னா, பையன் வந்து கடந்த சில வருடங்களாக என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு கேட்டால் எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே பட்டன் ஃபோனாக வேறு இருந்தது. ஐ எம் இம்ப்ரெஸ்ட். இப்போ வந்து ஓகே, காலேஜ்ன்றனால அடுத்து படிக்கிறதுக்கு டக்குன்னு வந்து ChatGPT அப்ரோச் பண்ணுறதுக்கு, ஏன்னா அதை படித்தாலே நிறைய பேர் டிகிரி வாங்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த காலத்துல. அப்படியா? எனக்கே தெரியல. ஆமாம், அது வந்து நீ வெளி உலகத்தை பார்க்கும்போது உனக்கே புரியும். ஓ, ChatGPT இருந்ததுன்னா இவ்வளோ பண்ணலாமா அப்படின்னு மாதிரி தான். ஸோ அதனால் ஸ்மார்ட் ஃபோன் நான் எதிர்க்கிறேன் சில விஷயங்கள்ல. சரி, இவன் எதிர்க்கிறான். சரி, இவன் வந்து எப்படின்னா, இப்போ இதுலேருந்து எப்படி இருந்தாலும் அடுத்து ஸ்மார்ட் ஃபோன் போய் தான் ஆகணும். ஸோ அதுக்கு டிரான்சிஷன் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ வரைக்கும் வந்து பைபிள் வந்து பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறான். எங்கே அந்த வெப்பனை எடுத்து காட்டுறா, வெப்பனை பொக்கிசமாக வச்சிருக்கானே. இவன் ஒரு ஹீரோ, அதனால இவன் யூஸ் இல்லை. நான் ஹீரோ இல்லை, ஃபோன் தான் ஹீரோ. லாவா ஹீரோ. இந்த லாவா ஹீரோ எந்த அளவுக்கு ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் வந்து க்ளோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன் அது க்ளோன்னு போட்டிருக்காங்க? கீபோர்டு வந்து ரேடியன். ஸோ ரேடியம் இருக்குது. ஸோ செல்ஃப் இலுமினேட்டிங் பவர் இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா, நைட் டைமில் கூட சம்டைம்ஸ் ரூமில் ஒரு நைட் லேம்ப் எரியுது அப்படின்னா கூட போதும். இன்கேஸ் பவர் போச்சுன்னா ஃபோன் எங்கே இருக்குது அதை தேடி கண்டுபிடிச்சி டார்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இதில் வந்து கீபேட் மட்டும் க்ளோ ஆகும். ஸோ அது க்ளோ ஆகிறனால நம்மளால் ஈஸியாக போய் ஃபோனை லொக்கேட் பண்ணிட முடியும். ஸோ ஒரு ஃபீச்சர் ஃபோனில் எந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் இதில் அவன் என்னெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத என் தானி தலைவன் HMDயால் கொடுக்க முடிஞ்சிருக்கா அப்படிங்கிறத எங்கள் கேள்வி. இந்த ஃபோனை வந்து நீ எவ்வளோ வாங்கின? இது வந்து 1000 ரூபாய். ஆனால் நான் வாங்கினது 950 ரூபா. ஸோ 950க்கு பேசி வாங்கியிருக்கான். பயங்கரமான சண்டை போட்டுருப்போம்லையே. கொடுத்தா கொடுங்க, இல்லாட்டி போங்கன்னு சொல்லுவேன். ஐயோ, கொடுத்தா கூடிய எனக்கு இருக்கு 1000 கடை. ஆமாம், உனக்கு இருக்கிற ஒரே கஸ்டமர் நான் தான். யார் வந்து இப்போ பட்டன் ஃபோன் வாங்குறா? நிறைய பேர் வாங்குறாங்க. சரி, ஓகேடா. ஒரு பஸ்ல உனக்காக ஒரு ஹைப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷத்துல வந்து நிறைய பேர் வாங்குறாங்கிறதுனால தான் இப்போ இவன் பார்த்தனா ஸ்மார்ட் ஃபோன் விற்கிறத விட்டு இதை வித்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக. இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோன்னு வைங்களேன், இதில் இருக்க ஒரிஜினல் ரிங்டோன், அதாவது கம்பெனி ரிங்டோன் இருக்குல்ல, அதை வந்து நம்ம 10 பேர்கிட்ட இல்லை, 50 பேர் 60 பேர் ஒரே ரிங்டோன் அடிக்குது. லாவா ரிங்டோனே. அப்போது ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, சிம்பிளுங்க. இது வந்து ஒரு டேட்டா. நான் என்னாச்சுன்னா, ஒரு தடவை வந்து 2019 அந்த மாதிரியான ஒரு டைமில், சரியா, நான் லாவாவோட ஒரு மீட்டிங் ஃபோனர் நம்மளமாக போயிருந்தேன். அந்த மீட்டிங்கில் சென்னையில் வச்சு லாவா என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா முழுக்க அவங்களோட பட்டன் ஃபோன் சேல்ஸ் வந்து அவ்வளோ கெத்துன்னு சொன்னாங்க. உண்மைதான் அது. இது இந்த ரிங்டோன் ஒன்று, இந்த ரிங்டோன் ஒன்று. இது ரெண்டையும் நீங்கள் கேட்காத நாள் இருக்க முடியாது. இந்த ரிங்டோன் நான் கேட்டிருக்கேன் நிறைய இடத்துல கேட்பீங்க. எல்லாம் எனக்கு இன்னொரு டவுட்னா, இந்த ரிங்டோன் லாவால மட்டும்தான் இருக்கா இல்லை கொரியன் செட்லையும் இருக்கா? இல்லை அப்படி இல்லை, லாவால மட்டும்தான். ஓ, இல்லை லாவா, நீ அவ்வளோ பெரிய ஆளா? கண்டிப்பா. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? இந்த HMDயோட ஒரு டிவைஸ் இருக்குங்க, சரியா. HMDயோட 110 இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் 105 இருக்கு. ஸோ 2 டிவைஸ் இருக்குங்க, சரியா. 2 டிவைஸ் நம்ம இங்கே வந்து பார்க்க முடியுது. ரெண்டுமே HMDயோட டிவைஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒன்றுங்க, ஒரு பட்டன் ஃபோனில் என்ன விஷயத்தை தம்பி மிஸ் பண்ணுறாப்புல, அண்ட் இந்த பட்டன் ஃபோன் வந்து ப்ராமிசிங்காக இருக்கா இல்லையாங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அண்டு தம்பி ஆல்ரெடி வச்சிருக்கிறது என்னது? லாவா ஹீரோ, அதுவும் க்ளோ ஆப்பில். நீ அதில் என்னென்ன ஃபீச்சர் லைக் பண்ணுறேன்னு சொல்லு. அதில் என்னென்ன பிடிச்சிருக்குன்னா, வால்பேப்பர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், மியூசிக் பிளேயர் இருக்குது, அதோட வந்து கால் குவாலிட்டி ஓரளவு பெட்டராக இருக்குது எல்லா மொபைலை விடையும். நல்லா இருக்குடா. கோடு பார்த்தியாங்க டிஸ்பிளேல? சும்மாவே எல்லாரும் ஃபோன்லையும் டிஸ்பிளேல கோடு விழுது. நம்ம லைட் அடிச்சு மெமரி கார்டு வந்து 32 GB வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படியா? சார்ஜ் வந்து ஒரு அரை மணி நேரம் போட்டாலே ஒரு 4 நாளைக்கு தாங்குது. 4 நாளைக்கு தாங்குதா? தப்பாச்சு. 800 mAh தானே? 800 mAh தான். சரி, இதில் VI சிம் தான் யூஸ் பண்ணுற போல. ஆமாம். VI ஃபேனா நீ? இல்லை, அதுதான் ஓரளவு நல்ல டவர் ரேஞ்ச் இருக்கு. BSNL முன்னாடி அதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஓரளவு. அப்படிலாம் இல்லை, BSNL முன்னாடி சொல்லக்கூடாதுலாம் நான் சொல்ல மாட்டேன். நீ BSNL முன்னாடி சொல்லிக்க. ஆனால் என்ன கேட்டால் நான் ஒன்று உறுதியாக சொல்லுவேங்க, இது வந்து 2G ஃபோன் தானே. ஆமாம். VI யூஸ் பண்ணுறான், ஜியோ யூஸ் பண்ணி பாரு, நீ அப்போ தெரியும் உனக்கு. ஏன் அதில் ஏது 2G? ஜியோலாம் யூஸ் பண்ண முடியும். ஜியோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஜியோ மேலே எனக்கு தனிப்பட்ட வன்மம் இருக்குது, அதை வெளிப்படுத்த முடியாது. வன்மம் இருக்கா? ஏன் அப்படி என்ன வன்மம்? அது நான் இடையில ஒரு 1 மந்த் ஒரு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பாரத்னு. ஓ, இவன் கார்பன் பாரத். ஜியோ பாரத். ஆனால் அதை கார்பன்னு சொல்லிக்குவாங்க. மேலே பின்னாடி வந்து கார்பன் எழுதியிருக்கோம். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜியோக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஜியோக்காக அந்த KOSக்காக கார்பன் வந்து ஏதோ ஒரு பாரத்னு ஒரு ஃபோன் விட்டுருக்காங்க. K1 ஏதோ ஒரு மாடல். அது வந்து ஆகஸ்ட் சுதந்திர தினம் அன்னைக்கு ஆஃபர்ல வந்துச்சு. 650 ரூபாய் என்னமோ ஆஃபர்ல வந்துச்சு. அதையும் நான் 400 ரூபாய்க்கு வாங்கினேன்.
அதையும் ஆஃபர்ல 400 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். ஆனா ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா நான் வாங்கல, எங்க அப்பா வாங்கினாரு. சரி ஓகே, 400 ரூபாய்க்கு எங்க வாங்கினாங்க? லோக்கல் மார்க்கெட்டா? இல்ல பக்கத்துல தெரிஞ்ச கடையில. அதான் மார்க்கெட்ல, ஆன்லைன் கிடையாது. ஆன்லைன்ல பக்கத்துல தெரிஞ்ச கடையில் 400 ரூபாய்க்கு ஒரு 4G கேப்பபிள் ஃபீச்சர் போனை வாங்கி அலப்பறை பண்ணிருக்காங்க. அலப்பறை பண்ணல, அது ஒரு தனி கதை. அது என்னன்னா டவர் சுத்தமா கிடைக்காது, எங்க போனாலுமே அது அதான் சொன்னேன்ல வன்மம், வாயை திறந்தா நிறைய வரும். இல்ல அது டவர் கிடைக்கலங்கிறதெல்லாம் வன்மம் இல்ல, நெட்வொர்க் கிடைச்சிருந்தா நீ ஏன் திட்ட போற? சரி, ஆனா விஐ உனக்கு அந்த பிரச்சனை இல்ல? இல்ல விஐ பிரச்சனை இல்லை, எங்க போனாலும் ஜாலி தான். ட்ரெயின்லேயே போனாலும் நல்லா டவர் கிடைக்கும். ஓகே. ஸோ ஆனா இன்னொன்று என்னன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிறதும் முக்கியம். இல்ல அது எல்லாருக்கும் முக்கியம் தம்பி. என்ன இன்னும் ஓவரா இருக்கு? நான் இங்க இருந்து கால் பண்றேன், ஆப்போசிட்ல இருக்கிறவங்க காட்டுக்குள்ள இருந்தா நான் என்ன பண்றது? அதான் அவங்க ரீச் ஆகிறது அப்பதான் ரீச் பண்ண முடியும். சரி, இதுல இருக்கிற வேற என்ன ஃபேவரட் ஃபீச்சர்ஸ் உனக்கு இருக்கு? வேற என்ன ஃபேவரட்? டூயல் சிம் போட்டுக்கலாம். ஓகே, டூயல் சிம். ஓகே. ஹெட்ஃபோன் எனக்கு மெயினா ஹெட்ஃபோன், அதான் எனக்கு பெரிய பிரச்சனை. அதான் எனக்கு பிரச்சனை. ஓவரா பேசுறான். சரி, நிஜமால எனக்கு ஹெட்ஃபோன் இருக்குது, அவ்வளவு ஒரு ஆம்பிளிஃபையர் இருக்கு, டேக் வச்சிருக்கேன்னு சொன்னாலும் சொல்லுவோம் போல. சரி, வேற அவ்வளவுதான், ஓரளவு அவ்வளவுதான் கவர் பண்ணி. சரி, மொத்தம் இப்போ டக்குனு லிஸ்ட் பண்ணு. டியூயல் சிம், 3.5mm ஜாக், மெமரி கார்டு 32 மெமரி கார்டு. இது நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்காது. அப்புறம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், வால்பேப்பர், ரிங்டோன் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த ரேட்டுக்கு இந்த கீபோர்ட் மொபைலில். சரி, அந்த க்ளோ ஆகிற கீபோர்டும் இருக்குங்க, கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். எஃப்எம் ரேடியோ கூட இருக்கு இல்லையா? ஆமாம், எஃப்எம் ரேடியோனா ஒயர்டா. சரி, இப்போ என் தானே தலைவன் என்ன பண்ணியிருக்கான்னா மார்க்கெட்ல இந்த ஹியூமன் மொபைல் டிவைசஸ் பண்றாங்க இல்லையா, அதான் HMD. இந்த HMD அப்படின்னா என்னன்னா ஹியூமன் மொபைல் டிவைஸ். மனுஷர்களுக்காக ஃபோன் பண்றோங்க, மற்றவங்களாம் எதுக்கு பண்றாங்க அது அவங்களே கேட்டுக்கோங்க. நான்லாம் வந்து மனிதர்களுக்கு தான் ஃபோன் பண்றோம். சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டேன்னு, இதுலயும் டியூயல் சிம் இருக்கு, மெமரி கார்டு 32GB வரைக்கும் போடலாம். சரியா? அப்புறம் நீ ஃபிளாஷ் லைட் சொன்னல, அதை டார்ச் லைட் 105 வாங்கினா இங்க இருக்கும். இதுவே நார்மலாக இந்த மாடல் வாங்கினா கேமரா. ஆக்சுவலாக இதோட இது பிடிச்சிருந்துச்சு, எனக்கு டிசைன் பிடிச்சிருந்துச்சு பார்த்த உடனே. அது என்ன பண்ணா நீ ஃபிளாட் சர்ஃபேஸ் இருந்தால் அப்படி நிற்க வைக்கலாம். இந்த கீபோர்டோட ஹைட்டு சைஸ் எல்லாமே நம்பர் ரோ எல்லாமே கேட்டாங்க. அது ஆக்சுவலாக வந்து எப்படின்னா இப்போ எல்டர்ஸ் எடுத்துக்கேன், அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. ஏன்னா இப்போ அவங்களுக்கு கூட ஒரு கண்ணு தெரியாதவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்களாம் வந்து அழகாக இந்த ஃபர்ஸ்ட் அந்த 5ங்கிற நம்பர் அப்படி தடவை கண்டுபிடிச்சிருவாங்க கரெக்டாக. ஏன்னா அதுக்கு தான் இந்த இடத்துல இப்போ எலிவேட்டடாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் கீபோர்ட்ஸ்லையும் பார்க்கலாம், நார்மல் டைப்பிங் கீபோர்ட்ஸ்லையும் பார்க்கலாம். அதுதான் அவங்களுக்கு வந்து எப்பயுமே பழக்கமாயிடும். ரூபா நோட் தடவை பார்க்குற மாதிரி இதையும் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் இப்போ நார்மலாக இந்த மாதிரியான ஃபோன்ஸில் என்ன அட்வான்டேஜ்னா ஹாட் கீ வச்சுக்கலாம். இப்போ 1ங்கிற நம்பருக்கு வந்து நான் ஒரு ஹாட் கீ வச்சுக்கலாம். ஸோ அந்த 1க்கு ஒரு டேரெக்டாக 1ன்னு டைப் பண்ணிட்டு ஏதாச்சும் கால் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ல. அது பட்டன் ஃபோனில் நம்ம முன்னே யூஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அது ப்ளஸ் வேற என்னன்னா, இப்போ மெமரி கார்டு போட்டு மியூசிக்ங்கிறதுலாம் ஒரு பக்கம் சொன்னாலும், அடுத்து என்னன்னா உள்ளே போனோம்னு வையேன், ரேடியோ ஒயர்லெஸ். பரவாயில்லையே, காப்பிரைட் வந்துடும். வரும் கண்டிப்பாக தருவாங்க. நமக்கு என்ன தராங்களோ இல்லையோ காப்பிரைட் தந்துருவாங்க. ஸோ ஒயர்லெஸ் எஃப்எம் ரேடியோ இருக்கு, அதே சமயம் ஒயர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 3.5mm ஜாக் இருக்கு, மைக்ரோ USB சார்ஜர் இருக்கு. மேபி டைப் சி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். 1200 ரூபாய்க்கு. சரி. அப்புறம் இன்னும் சார்ஜரே வர மாட்டேங்குது. சார்ஜர் தந்துருக்காங்க. அது வந்து 2.75 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங்கா இல்ல HMDனா ஒயர்லெஸ் என்னங்க உங்களுக்கு தருவோம். ஆக்சுவலாக இன்னொன்று என்னன்னா, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த ஜிபே. ஆக்சுவலாக UPI ஆமாடா கப்சப் பே அப்படின்னு சொல்லி நம்ப முடியல. ஆமா, அது வந்து இப்போ இத்தனைக்கும் பார்த்தோன்னா உனக்கு நம்ப முடியாது. ஆமா, உனக்கு நம்ப முடியாத விஷயங்கள் இது இருக்கலாம். பட் கொஞ்சம் முன்னாடி வந்து நம்ம என்னாச்சுன்னா கடைக்கு போயிருந்தோமா. நல்லா இருந்தது அந்த கடையில எல்லாம் ஐட்டம்ஸ்லாம். ஓகே தானே? அந்த கடையில் கூட நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணியிருந்தோம். அது இதில் தான் பண்ணேன். ஆமா, அந்த அண்ணனை கூப்பிட்டு வேணுனே அண்ணே பேமெண்ட் பண்ணிட்டேன். அவனை பேமெண்ட் பண்ணதுக்கு அந்த பேடிஎம் மிஷினில் சவுண்ட் வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம கையில் பட்டன் ஃபோன் இது இருக்குன்னா அண்ணே பேமெண்ட் பண்ணியாச்சு. அவங்க என்ன நினைப்பாங்க, இவன் என்ன கையில் பட்டன் ஃபோனை சாட்டிகிட்டு இருக்கான்னா, கடைசியில் அந்த அண்ணன் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்டாக இருந்தார். நான் பேமெண்ட் பண்ணியாச்சு. பண்ணி தெரியும்பா அண்ணே பட்டன் ஃபோன் அப்படின்னா, பட்டன் ஃபோன்லேயும் பேமெண்ட் இருக்குன்னு தெரியும். கிரேட் இன்சல்ட். இருந்தாலும் வந்து பட்டன் ஃபோனில் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு இப்போ நேற்றுலாம் இல்லை, *99# மாதிரியான ஒரு விஷயம் போட்டு அதில் போய் UPI கோட் வச்சுலாம் பேமெண்ட் பண்ணலாம். அதாவது USSD கோட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வச்சும் பண்ணலாம். அதில் என்ன ஆகும்னா, நம்ம பண்ணுற பேமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கமிஷன் எடுப்பாங்க. பட் இதில் வந்து என்ன கமிஷன்லாம் எதுவுமே இல்லை. ஸ்கேன் பண்ணி பண்ணுறதுனால காலையில் நான் வந்து மல்டிபிள் டைம் ட்ரை பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் நான் பே பண்ணும்போதெல்லாம் வந்து எந்த பிரச்சனை அதோட ஹிஸ்ட்ரி கூட இருக்கு, ட்ரான்ஸ்லேஷன். ஆமாம், டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி கூட நம்ம பார்க்கலாம். பட் அதில் இருக்கிற டீடைல்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஏன்னா தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் அதை காமிக்க முடியாது. ஆமாம், சில பிரச்சனைகள் வரும். ஆமாம், இதே கடையோடதெல்லாம் காட்டலாம். இந்த கடைக்கு வேணா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள ஹாப்பி. நாங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணுறோம். ஸோ அதான் இது வந்து எப்படின்னா பேமெண்ட்டும் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ எனக்கு இது எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் டூ மச் தான். ஃபோன் வந்து ஒரு VGA ஃபோன் இருக்கு, VGA கேமரா இருக்கு, அது கூட ஒரு ஃப்ளாஷ் இருக்கு. இப்போ என்னன்னா இதுலயும் UPI பேமெண்ட் இருக்கு. ஆனால் UPI ID வச்சு பண்ணலாம்.
எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ 105 போனோம்னா நமக்கு வந்து யூபிஐ ஐடி வச்சு போனோம். பட் இதில் வந்து நம்ம கேமரா இருக்கிறனால ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்று என்னென்னா இந்த ஃபோன் வந்து 2G ஃபோன், இந்த ரெண்டுமே 4G ஃபோன் கூட கிடையாது. அதான் மெயின் திங். ஆமாம். இன்னொன்று என்னென்னா இப்போ இதில் பேமெண்ட் பண்ணும்போது அப்போ கமிஷன் பிடிச்சாங்களா ப்ரோனா? அப்படி எதுவும் கிடையாது. எந்த கமிஷனும் எடுக்கல. நார்மலாக என்ன அமௌண்ட்டோ அது மட்டும் தான் போச்சு. ப்ளஸ் கன்ஃபர்மேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் வருதுங்க. வருது, கண்டிப்பாக வருது. நானே செக் பண்ணேன், 3 வாட்டி மெசேஜ் வந்துச்சு. ஸோ அது வந்து நல்லா இருந்தது. அதாவது ஒரு தடவை மெசேஜ், இன்னொரு தடவை அப்ளிகேஷன்லேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அது ஓகே, அதெல்லாம் நடக்குது. அப்புறம் வேற என்னன்னா எனக்கு மிஸ் பண்ணுற விஷயம் கொஞ்சம் டூ மச்சாக இருக்கலாம், இருந்தாலும் சொல்கிறேன். ப்ளூடூத் இல்லை அதில் இருக்கா? இல்லை இருக்கு, இதில் இருக்கு. ப்ளூடூத் இருக்கா? இதில் இல்லை. ப்ளூடூத் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ மாதிரி ஒன்று இருக்கும். பழசெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஒரு சைடில் மட்டும். அதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் எதுலனாலும். ஸோ அது இருந்திருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு ஃபோன் கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ஸ்பீக்கர்லையும் பேச முடியும், அதே சமயம் நார்மலாக ஃபோன் இயர்பீஸ்லையும் பேச முடியும். இதில் இயர்பீஸ் அண்ட் ஸ்பீக்கர் ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து என்னன்னா 3.5mm ஜாக் வழியாகவும் நான் வந்து ஃபோன் கால்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ணி ப்ளூடூத் இருக்குது அஃபிஷியலி. சூப்பர். அப்போ இது மாசு ப்ளூடூத் இருக்குது. சரியா? ப்ளூடூத் இருக்கிறனால அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து இருக்கலே மாடர்ன் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி LHDC, LDAC, ஆப்டெக்ஸ் இதை பற்றி பேசல. நார்மலாக ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி அது பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அது ஒரு பெரிய ப்ளஸ். இப்போ சொன்னால் பார்த்தீங்களா ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ண முடியும். அடுத்து என்னன்னா இப்போ நார்மலாக நான் தான் சொல்கிறேன், முன்னெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஹுவாவேலாம் சிங்கிள் சைடு வருமே, நார்மலாக ஒரு சைடு மட்டும். நிறைய பேர் எவ்வளோ மெடிக்கல் சேல்ஸ் ரெப்லேருந்து எல்லாரும் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹேண்ட்ஸ் ஃப்ரீ யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கான வழி எதுவும் இதில் இல்லை. ஸோ எனக்கு வந்து இந்த ஃபோனில் நான் மிஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் அந்த ப்ளூடூத் ஒன்று நான் மிஸ் பண்ணுறேன். பட் 1200 ஒன்று அதில் ஜிபே மாதிரியான அதை யூபிஐ இருக்குன்றனால அமைதியாகிறேன். ரெண்டாவது வந்து டைப் சி கொடுத்துருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். அகைன் அதுவும் அந்த ப்ரைஸ்னால நான் அமைதியாகிறேன். ஸோ இப்போ நீ இது வந்து யூஸ் பண்ணும்போது அதை நீ யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தல சும்மா. ஸோ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதில்? எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்ம் ஃபேக்டர், அடுத்து டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு, அடுத்து ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு. 1200 நல்ல ப்ரைஸ் ரேஞ்ச், கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவும் போகாமல் ரொம்ப கம்மியாக கொடுக்காம கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கிளிக்கியாக இருக்குது, நல்லா இருக்குது. கீபோர்ட் ஃபீட்பேக் வேற லெவல் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா ஃபர்ஸ்ட் டிங் டிங் சவுண்ட் வர வந்துட்டு இருந்தது. ஐயா ராசா, எனக்கு அதெல்லாம் வேணாம். நான் சும்மா இதில் வர சவுண்டை கேட்டுக்கிறேன். உங்களுக்கு கேட்குதா? கண்டிப்பாக கேட்கும். சூப்பராக இருக்குது. நான் ஆக்சுவலாக பட்டன்ஸ் வந்து செம டக்டைலு. இன்னொன்று என்னென்னா இதில் ஒரு ஆப்ஷன் உண்டா கிட்டத்தட்ட எனக்கு இது வந்து ரொம்ப டூ மச்சுன்னு வச்சுக்கேன். பட் ஒரு பட்டன் ஃபோனில் இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறது தப்பு இல்லைன்னு தோணுது. என்னன்னா இப்போ நான் மியூசிக் லிசன் பண்ணும்போது என்ன பழைய சாம்சங் ஃபோன்ஸ்லாம் இருக்குடா, அந்த குரு சீரிஸ்லாம் ஞாபகம் இருக்கா? மியூசிக் லிசன் பண்ணும்போது நான் அதுலேருந்து பேக் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பலாம், கால் பண்ணலாம்னு நினச்சா மியூசிக் க்ளோஸ் பண்ணிட்டு தான் வர முடியும். ஆமாம், சரியா? இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா மியூசிக் பிளேயர் வந்து பேக்ரவுண்டில் போட்டுட்டு வேறு ஏதாவது டாஸ்க்லாம் பர்ஃபார்ம் பண்ணலாம். அதே சமயம் நீ பார்த்தல அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பட்டன் வந்து கான்ஃபிக் மாறுது. ஆமாம், காப்பிரைட் இருக்கலே மினிமம் வால்யூம் கொண்டு போயிடலாம். ஓகே சரி பரவாயில்ல. மினிமம் வால்யூம் அப்போ நம்ம பேசுறது தான் அதிகமாக கேட்கும். இப்போ இங்கே என்ன ஆயிடுதுன்னா மியூசிக் அப்படின்னு காட்டிடுது. மியூசிக்னு வந்துருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. தெரியும், நீ இப்போ இப்படி காட்டினல, நீ இப்போ காட்டும்போது தெரியும். ஸோ சைடில் என்ன ஆயிடுதுன்னா நார்மலாக கேமரான்னு ஒரு பட்டன் இருக்குங்க, அது மியூசிக்னு மாறிடுது. ஓகே. ஸோ அதான் ஓரளவுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இதில் நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் வந்து எனக்கு இதில் ஏதாவது வருத்தம் இருக்கானா? நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே. அதுக்கு வந்து நீ சிரிச்சிட்டியே. டைப் சி இல்லைன்னு சொன்னேன், ப்ளூடூத் இல்லைன்னு சொன்னேன். இந்த ரெண்டும் தான் எனக்கு வந்து நான் அதில் மிஸ் பண்ணுற விஷயம். மற்றபடி வந்து ஐ எம் வெரி மச் ஹாப்பி. இதை தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஜெகஜோதியாக எங்கே போனாலும் இதில் தான் போயிட்டு வரேன். ஸ்மார்ட் ஃபோனே கையில் தூக்குறது இல்லை. என்ன இவன் பட்டன் ஃபோனோட சுற்றிட்டு இருக்கான், யார் இவன் தான் கேட்டாங்க எல்லாம். நல்லா இருக்குது. ஸ்பீக்கர் சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இத்தனைக்கும் இல்லை இயர்பீஸ் தான் ஸ்பீக்கர், அந்த டிசைன் தான் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் யாராவது ஏதாவது பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுறீங்க, அது எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க, இப்பயும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்காங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 110 பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சிவபாரணி, கிரிராஜன் பார்க்கலாம். பாய் பாய்.